விளம்பரங்களால் இந்திய சந்தையை ஆக்கிரமித்த மேகி நூடுல்ஸ் தற்பொழுது கடும் சர்ச்சையில் சிக்கி தவிக்கிறது. உண்மையிலேயே அது சத்தான உணவுதானா என்பது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். 2 நிமிடங்களில் வேகமாய் சமைத்து ஆசையாய் நம் வீட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடும் காலை உணவாக மாறியது மேகி நூடுல்ஸ். இந்த துரித உணவு சாப்பிட பாதுகாப்பற்றது என்று தற்பொழுது ஆய்வுகள் கூறுகின்றன. மேகி நூடுல்ஸில் சுவையை அளிக்கும் மோனோசோடியம் குளுட்டோமேட் என்ற ரசாயன பொருள் அதிக அளவில் கலந்திருப்பதாக ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 100 கிராம் நூடுல்ஸில் 130 முதல் 600 மில்லிகிராம் வரையே அனுமதிக்கப்பட்ட சோடியம் அளவாகும். ஆனால் இந்தியாவில் விற்கப்படும் நூடுல்ஸில் 821 மில்லிகிராம் முதல் 1943 மில்லிகிராம் வரை சோடியம் பயன்படுத்தப்படுவதாகவும், இது அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் சுமார் 17 மடங்கு அதிகம் என்றும், இதனை குழந்தைகள் உண்பதால் இரத்த நாளங்களில் கொழுப்பு படிதல், உயர் இரத்த அழுத்தம், உடல் பருமன் மட்டுமல்லாமல் மூளையின் செயல்திறனை குறைக்கும் ஆபத்துகளுக்கும் ஆளாக நேரிடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். அடிப்படையில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, செயற்கையான சுவையூட்டிகள் எதுவுமே நம் உணவுக்கு அவசியம் இல்லாத ஒன்று. இந்த மோனோசோடியம் குளூட்டமேட் அப்படிங்கிறது சுவையூட்டியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ரசாயன பொருள். இது இயற்கையில் விளையிற ரசாயனம் கிடையாது. இந்த மாதிரியான செயற்கை ரசாயனம் சேர்ந்த சுவையூட்டிகள் சாப்பிடும் பொழுது குழந்தை இயல்பாக பசிக்கிற தன்மையை குறைச்சிருது. அதனால் அது இந்த உணவை தவிர மற்ற உணவுகள் சாப்பிட்றத குறைச்சிக்கிறாங்க. அப்போது வேறு உணவுகள்லேருந்து உடம்புக்குள்ளே சேர வேண்டிய புரதப்பொருள், மற்ற விட்டமின்கள், மற்ற மினரல்கள்லாம் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த எம்எஸ்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமிலத்தன்மை உள்ள ஒரு உப்பு உடலில் சேரும்போது வயிற்று புண்கள் நிறையா வருது. குழந்தைகளுக்கு பொதுவாக வயிற்று புண் அப்படின்னா பெரியவங்களுக்கு தான் வரும் யூஸ்வலாக, நிறைய சரியாக சாப்பிடாதனால, ரொம்ப காரத்தன்மை உணவு இல்லைன்னு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு 3 வயது 4 வயது குழந்தைகள்லாம் கேஸ்ட்ரபுல் அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு வருது. விளம்பரங்கள் மூலம் சந்தையை பிடிக்கும் பெருநிறுவனங்கள் இந்திய மக்களை குழந்தை பருவத்தில் இருந்தே அடிமையாக்குவதாகவும், இது இளைய தலைமுறையினரை ஆரோக்கியமற்றவர்களாக உருவாக்கும் செயல் என்பதால் பெற்றோர்கள் இந்த விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். நூடுல்ஸ், பீட்சா, பர்கர், டோனட் போன்ற பல்வேறு துரித உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், அதில் மோனோசோடியம் குளூட்டமேட் எம்எஸ்ஜின்னு சொல்லி அது ஒரு கெமிக்கல் நேம். அவருடைய பிராண்ட் நேம் பார்த்திங்கன்னா அஜினமோட்டோன்னு. அதை அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு பழக்கம் கடந்த 20 வருட காலமாக நம்முடைய உணவுகள் வந்துட்டுருக்குது. அது பேசிக்காக டேஸ்ட் என்ஹான்சஸ். அதை நீங்கள் எந்த உணவுப் பொருளில் கலந்துட்டாலும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு உணவில் ஒரு சுவையை மாற்றிடும். ஆனால் முழுவதும் புற்றுநோய்க்கான ஒரு முக்கிய காரணியாக அந்த மோனோசோடியம் குளூட்டமேட் இருக்கிறதுனால பெரியவர்கள் முதல் சிறியவர்களை அனைவருக்குமான பல்வேறு வயதினருக்கும் இந்த புற்றுநோய் அதிகமாக வருவதற்கான ஒரு முக்கிய காரணியாக அந்த வேதியியல் பொருள் இருக்குது. டெல்லியில் தடை, கேரளாவில் தற்காலிக தடையை தொடர்ந்து தமிழகத்திலும் மேகி நூடுல்ஸ் மாதிரிகளை சோதனை செய்ய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 50க்கும் மேற்பட்ட மேகி நூடுல்ஸ் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு சென்னை, கோயம்புத்தூர், சேலம், தஞ்சாவூர், திருநெல்வேலி, மதுரை ஆகிய 6 இடங்களில் உள்ள உணவு பாதுகாப்பு ஆய்வு பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. இந்த ஆய்வு முடிவுகள் இந்த வார இறுதிக்குள் தெரிய வரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆய்வின் முடிவுக்கு ஏற்ப தமிழகத்தில் மேகி நூடுல்ஸ் தொடர்ந்து விற்பனை செய்யப்படுமா அல்லது தடை விதிக்கப்படுமா என்று தெரிய வரும்.